ஹே கைஸ், போன வீடியோவில் ப்ளூ மவுண்டன்ஸ் எப்படி ரீச் ஆனோன்றதுலாம் சொன்னேன். இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ்ன்றது பார்க்கலாம். நாங்கள் ப்ளூ மவுண்டன்ஸ் வந்ததுமே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா ஸ்நாக் பைட் மாதிரி வைல்ட் விங்கில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நேராக ரூமுக்கு போயிட்டு நாங்கள் தங்கியிருந்த சூட்டில் வந்து எங்களுக்கு ஹாட் டப் அண்ட் ஸ்விம்மிங் ஃபெசிலிட்டியோட இருக்குது. ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கீழே இறங்கிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த மொசைக் சூட்டில் மட்டும்தான் ஹாட் டப்பும் இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து 7 AM - 11 PM வரைக்கும் இருக்குது. ஸோ 8 நைட் கூட ஹாட் டப் இருந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாங்ஸ்லாம் கேட்டுட்டு போகலாம். ஸோ நாங்கள் ஹாட் டப் இருந்தது இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஸ்விம்மிங் வந்து நான் பண்ணுவேன், ஆனால் வந்து ஹாட் டப்பில் நான் இருந்ததே இல்லை. செம்ம சூப்பராக இருந்தது, பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வந்து உட்காந்து பேசிட்டுலாம் இருந்தாங்க. நிறைய பேர் ஹாட் டப்லேயே உட்காந்து புக்ஸ் படிக்கிறது, மியூசிக் லிசன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த சூட்டை சூஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த ஹாட் டப் அண்ட் ஸ்விம்மிங் பூல் தான். பிகாஸ் மித்த எந்த ஒரு சூட்லையுமே இந்த ஒரு அம்யூனிட்டி இல்லை. லைக் ஒன்றா இல்லை, எதர் ஹாட் டப் இருக்கும் இல்லைனா வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ட்ரை சானா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஆஃப்டர் ஸ்விம்மிங் பூல் நேராக போய் இந்த ட்ரை சானாவில் உட்காந்தா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுவோம். பிகாஸ் அவ்வளோ ஹாட் டெம்பரேச்சரில் இந்த சானாவை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து மசில் ரிலாக்ஸேஷனுக்காக, நம்ம ஸ்விம் பண்ணிட்டு வந்ததும் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக. நியர்லி 2 ஹவர்ஸாக நம்ம ஸ்விம்மிங் அண்ட் ஹாட் டப்பில் இருந்ததுனால பயங்கர டயர்டாக இருந்தது. அதனால் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் ஃபயர் பிளேஸில் உட்காந்துட்டு தான் போனோம். ஸ்விம் பண்ணிட்டு வந்ததுனாலேயும் என்னவோ பயங்கர பசி. ஸோ அதனால் என்னெல்லாம் அவைலபிள் ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தா பீவர் டைல்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ அங்கே போய் ஒரு குவிஸ்டெல்லா மாதிரி நியூட்ரலா குவிஸ்டெல்லா வாங்கினோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பூரிக்குள்ளே நட்டலா வச்சு சுற்றி கொடுத்த மாதிரி இருந்தது. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பைட்லேயே தெரிஞ்சிடும் இது பூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமாக தூரல் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதோட இடி மின்னலோட மழை வர. இங்கே எல்லாரும் கடையை 10 மணிக்கே சாத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்கல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 10 மணிக்கே சாத்திட்டாங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து ப்ளூ மவுண்டன் சுற்றி என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.